ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தேன். ஒன்னு ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி, இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அமேசான் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் சைக்கோ கில்லர் ஸ்டோரி. இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க அதிகமா சூஸ் பண்ணது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அமேசான் ஃபாரஸ்ட். எஸ், நீங்க கேட்ட வீடியோ தான் இது, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அமேசான் ஃபாரஸ்ட். அண்ட் வெல்கம் டு தி ஹரி ஷோ. இந்த அமேசான் ஃபாரஸ்ட் எவ்வளவு பெருசுன்னா உலகத்தில் இருக்க எல்லா காடுகளையுமே சேர்த்து ஒரே காடா பார்த்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு பெருசு. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம இந்தியாவை விட 60 மடங்கு பெரிய அளவுல இருக்கக்கூடியதுதான் இந்த அமேசான் ஃபாரஸ்ட். மொத்தம் 5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பெருசா இருக்கக்கூடிய இந்த அமேசான் காடு மெயினா பிரேசில சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய 8 தேசங்களுக்கு பரவுது. அமேசான் ஃபாரஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா மழை அதிகமா பொழியக்கூடிய இடமே இந்த அமேசான் ஃபாரஸ்ட். இந்த பூமிக்கு தேவைப்படுற ஆக்சிஜன்ல 20% ஆஃப் ஆக்சிஜன் இந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதனால தான் தி லங்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னு அமேசான் ஃபாரஸ்ட் நம்ம சொல்றோம். இந்த அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள நிறைய நதிகள் இருக்கு. அந்த நதிகள் எல்லாமே தான் அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நதிகள் தான் அங்க வாழக்கூடிய பழங்குடியினருக்கு போக்குவரத்து வழியாக செயல்பட்டு இருக்கு. அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா 400 பாலூட்டிகள், 1300 பறவை இனங்கள், 327 ஊர்வனங்கள், 400 ஆம்பிபியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசா ஒரு உயிரினம் பிறந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள நம்ம போகும்போது எங்கிருந்து எந்த ஆபத்து வரும்னே நமக்கு தெரியாது. ஏன்னா சின்ன சின்ன உயிரினங்கள்ல இருந்து பெரிய அனகோண்டா வரைக்கும் நம்மளோட உயிரியை பறிக்கக்கூடிய அளவுக்கு பவர்லாம் அதுங்களுக்கு இருக்குது. அங்க இருக்க உயிரினங்கள்லாம் பாக்குறதுக்கு செம அழகா இருக்கும். ஆனா நம்ம பக்கத்துல போயிடக்கூடாது. ஏன்னா எந்த உயிரினத்துக்குள்ள எந்தெந்த மாதிரி விஷம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. சோ மாட்டினா மர்கையாதான். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அந்த ஃப்ராக் பார்க்கறதுக்கு சின்னதா தங்க கலர்ல அழகா இருக்கும். ஆனா அவனை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி அந்த சின்ன அழகான ஃப்ராகை நம்ம தொட்டாலே அதோட உடம்புல இருக்க விஷம் நமக்குள்ள வந்துடும். இது எந்த மாதிரி பிரச்சனையை நமக்கு உருவாக்கும்னு பாத்தீங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் மூச்சு திணறல் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த இடத்துலயே செத்துருவோம். இதை தொட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நம்மள ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் நம்மளோட உயிரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள நிறைய நதிகள் இருக்கு, நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய வகையான மீன்களும் இருக்குது. இந்த மீன்கள்லாம் மிக கொடூரமானது. இது லைட்டா நம்ம உடம்புல பட்டுட்டாலே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் காண்டிரூ ஃபிஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணுன்னா நம்மளோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வாயில் வழியா உள்ள போயிட்டு நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு நம்மளோட யூரினரி பிளாடர்ல முட்டை போடுமா. இது ஒன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா இதை வெளியெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே சொல்றாங்க. அமேசான் ஃபாரஸ்ட் எப்பவுமே இருட்டாதான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அங்கதான் நிறைய மரங்கள், செடி, கொடையெல்லாம் இருக்குல்ல. இதை தாண்டி சன்லைட் எல்லாம் கீழே வர்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 2% சன்லைட் மட்டும்தான் அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள சூரியன்ல இருந்து தரையில படும் அப்படின்றாங்க. அதே மாதிரி மேக்சிமம் அந்த காட்டுல மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும். பட் பேயற மழையெல்லாம் பாத்தீங்கன்னா தரையை ரீச் பண்றதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும். அந்த 2% சன்லைட்னு சொன்னோம்ல, அதனாலதான் கீழே வந்து இந்த மரம், செடி, கொடியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வளருது தெரியுமா. அது வந்து வெறும் அந்த 2% சன்லைட்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்குது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ண நானாகட்டும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களாகட்டும், டெய்லியும் காஃபி, பொட்டேட்டோ, டொமேட்டோ, பனானா, பைனாப்பிள் எல்லாம் சாப்பிடுறோம்ல. இதுல 80% அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் வருது. அமேசான் ஃபாரஸ்ட்குள்ள மொத்தம் 400 பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல 50% பேர் உலகத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுல சோகமான விஷயம் என்னன்னா கடந்த 40 வருஷத்துல மனுஷங்க தன்னோட சுயநலத்துக்காக 20% அமேசான் காட்டை அழிச்சிருக்காங்க. அதாவது டிஃபாரஸ்டேஷன் பண்ணிருக்காங்க. அமேசான் ஃபாரஸ்ட்டை பத்தி இவ்வளவு விஷயம் பேசிட்டு அனகோண்டாவை பத்தி பேசலன்னா எப்படி? எஸ், அனகோண்டாவை பத்தி பார்ப்போம். நம்ம மூவிஸ்ல பார்த்த மாதிரி அனகோண்டா அமேசான் ஃபாரஸ்ட்ல தான் இருக்குது. பட் நம்ம படத்துல பார்த்த மாதிரி அனகோண்டா அவ்வளவு ஸ்பீடா எல்லாம் யாரையுமே வேட்டையாடாது. சொல்ல போனா அனகோண்டா நகர்றக்கே ஒரு சோம்பேறித்தனப்படுற உயிரினம் தான். அது அங்க இருக்க நிறைய உயிரினங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. பிரேசில்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கப்ப ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பாறையை வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வெடி வச்சிருக்காங்க. வெடிச்சதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா ஒரு அனகோண்டா இருந்திருக்கு. அதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 33 அடி நீளமும் அதோட அகலம் 1 டயாமீட்டருக்கு இருந்திருக்கு. அந்த அனகோண்டா ஆல்ரெடி செத்துருச்சு. பட் அதை வந்து ஒரு கிரேன் மூலமா தான் எடுத்திருக்காங்க. பிகாஸ் அது இருக்க வெயிட்டுக்கு மனுஷங்களாம் சேர்ந்து அதை தூக்கிட்டு இருக்க முடியாது. சோ நம்ம படத்துல பார்த்த மாதிரி பெருசா இல்லைனாலும் ஒரு 50% அளவுக்கு அனகோண்டான்றது பெருசா தான் இருக்கும். அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அனகோண்டா மட்டும் கிடையாது, ராட்சச சிலந்தி, விஷத்தவளை, அப்புறம் நிறைய கொடூரமான மீன்கள், அது மட்டும் இல்லாம சில பழங்குடியினர்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பக்கத்துல போனாலே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. இந்த கிங் காங், பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் படம்லாம் ஏன் நம்ம 1001 படத்துல காமிச்சிருப்பாங்களா, அந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எதுக்கு கொள்றாங்க ஏன் கொள்றாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க
அவங்க கிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம குடலை உருவி மாலையாவே போட்டுருவாங்க. ஸோ இதையெல்லாம் பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நிறைய வியூஸ் வர வைங்க. கண்டிப்பா நான் சொன்ன டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.